ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் எக்ஸாமோட கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 சினானிம்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 4, 5, 6 3 என்னென்னா ஆன்டனிம்ஸ் கொடுத்துருக்காங்க. 7th 1 என்னென்னா கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் லவ்ஸ்னால் என்ன, அதுக்கான ப்ளூரல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 8th 1 ப்ரிஃபிக்ஸ் எழுதணும். ஸ்கோப் அப்படிங்கிறதுக்கு ப்ரிஃபிக்ஸ்னால் முன்னாடி என்ன வேர்டு அதுக்கு போட்டு வரணும் அப்படிங்கிறத எழுதணும். அடுத்தது 9th 1 அப்ரிவேஷன் POCSO, இதுக்கான அப்ரிவேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம எழுதணும். அடுத்து 10th 1 என்னென்னா ஃப்ரேசல் வெர்ப். இந்த கொடுத்துருக்கிற சென்டென்ஸ்க்கான ஃப்ரேசல் வெர்ப், கரெக்டான ஃப்ரேசல் வெர்ப் என்ன அப்படிங்கிறத எழுதணும். அடுத்தது 11th 1 என்னென்னா அலாரம் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு கரெக்டான காம்பவுண்ட் வேர்டு என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணி எழுதணும். இது எல்லாமே எங்கே இருக்குன்னா புக் பேக்கில் தான் இருக்குது. அதனால் இந்த கிராமர்ஸ்லாம் நீங்கள் புக் பேக்கில் இருக்கிறத மட்டும் பார்த்தீங்கன்னாவே ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். அடுத்தது 12th 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்ராப்ரியேட் ப்ரெப்போசிஷன். ஸோ இங்கே கொடுத்துருக்க அந்த சென்டென்ஸுக்கு கரெக்டான ப்ரிப்போசிஷன் என்ன அப்படிங்கிறத எழுதணும். அடுத்து 13th 1 டென்ஸு. ஸோ அந்த கொடுத்துருக்கிற சென்டென்ஸுக்கு கரெக்டான டென்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். அடுத்து 14th 1 சூஸ் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் லிங்கர் ஃப்ரம் த கிவன் 4 ஆல்டர்னேட்டிவ்ஸ். கொடுத்துருக்கிற அந்த சென்டென்ஸுக்கு கரெக்டான லிங்கர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். இந்த 14th 1 மார்க்கும் ஈஸியாக நீங்கள் வாங்கிடலாம். புக் பேக்கில் இருக்கிற இந்த கிராமரு, கிளாசரி இதெல்லாம் படிச்சிங்கன்னா அந்த 14க்கு 14 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். அடுத்தது பார்ட் 2ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெசன்ஸோட 2 மார்க்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 வாட் ஹேப்பன் டு த சீகல் வென் இட் லேண்டட் ஆன் த க்ரீன் ஷீ. அதாவது சீகல்லேருந்து கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக சீகல்லேருந்து ஒரு 2 மார்க் கேட்பாங்க. அடுத்தது 5 மார்க் கேட்பாங்க. ஹின்ஸ் டெவலப்பிங் கேட்பாங்க. 1 மார்க்ஸ் கேட்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு 4 லெசன் உங்களுக்கு எக்ஸாமுக்குன்னா ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அபவ் 80 ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ ஃபெயில் ஆகிறதுக்கான சான்ஸே கிடையாது. அதனால் நல்லா படிங்க. அடுத்தது 16th 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாட் வாஸ் த கிராண்ட் ஃபாதர் வியரிங். 17th 1 ஹூ மென்டர்ட் த குரூ. 18th 1 வென் டிட் ஆதித்யா லீவ் த லோக்கல் ஸ்கூல். ஸோ 4 2 மார்க் கொடுத்து நீங்கள் 3 2 மார்க் எழுதணும். அடுத்தது செக்ஷன் 2, இது போயமில் இருக்கிற 2 மார்க்ஸு. 19th 1 மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த குவஸ்ட். அதாவது போயம் லைன் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அது நீங்கள் எழுதணும். அடுத்து 20th 1 த க்ரோல் அட் தட் அண்ட் தே க்ரோல் அட் ஹிஸ் வாட் எவர் கம்ஸ் தேர் இஸ் சம்திங் எ மிஸ். ஸோ இதுலேயும் இந்த லைன்லேருந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் எழுதணும். அது 4 பாட்டு கொடுத்து அதில் நீங்கள் ஏதாவது 3 எழுதணும். ஸோ இதை ஈஸியாக இந்த போயம் லைன்லேருந்தே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது கிராமர் பாட்டும் என்னென்னா உங்கள் புக் பேக்கில் இருக்கிறது தான் கண்டிப்பாக கேட்பாங்க. இதுலேயும் என்னென்னா மொத்தம் 5 கொடுத்துருக்காங்க. 5ல் நீங்கள் 3 எழுதுனா போதும். ஃபஸ்ட்டு 1 என்னென்னா வாய்ஸ் 1 ஆக்டிவ் வாய்ஸில் கொடுத்து பேசிவ் வாய்ஸில் எழுதணும். இல்லைனா பேசிவ் வாய்ஸில் கொடுத்து ஆக்டிவ் வாய்ஸ் எழுதணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேசிவ் வாய்ஸில் கொடுத்துருக்காங்க. 23 தட் போட்யார்ட் வாஸ் பெயிண்டட் பை மை கிராண்ட் மதர். ஸோ பேசிவ் வாய்ஸில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆக்டிவ் வாய்ஸாக மாற்றணும். அடுத்தது 24th சி ஆஸ்க்டு வென் வில் யூ கால் மீ. இது ஸ்பீச்சு. இது இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு கொடுத்துருக்காங்க. இது நம்ம டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றணும். அடுத்தது 25th பஞ்சுவேஷன். ஸோ கொடுத்துருக்கிற சென்டென்ஸ்க்கு நீங்கள் கரெக்டான பஞ்சுவேஷன் கொடுக்கணும். அட்லீஸ்ட் எதுவுமே தெரியலைன்னா கூட அந்த ஸ்டார்டிங்கில் கேப் லெட்டர் போடுறது, அந்த எண்டிங்கில் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது, கமா எங்கேயாச்சும் வந்துச்சுன்னா கமா போடுறது, அப்பாஸ்டபி போடுறது, இந்த மாதிரிலாம் போட்டிங் கொஷின் மார்க்கு இந்த மாதிரிலாம் ஏதோ தெரிஞ்சதை வச்சு போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் 1 மார்க்னாச்சு கிடைக்கும். அடுத்தது 26th காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றணும். அதாவது சிம்பிள், காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்ட் இந்த 3ல் ஏதாவது ஒன்று மாற்ற சொல்லி கொடுப்பாங்க அங்கே ஏதாவது. ஸோ இந்த மேக்ஸிமம் கிராமரை பொறுத்த வரைக்கும் வாய்ஸு, ஸ்பீச்சு, சிம்பிள், காம்பவுண்ட், பஞ்சுவேஷன், ரீஅரேஞ்ச் இந்த 5 தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ 5ல் நீங்கள் 3 எழுதுனீங்கன்னா போதும். 27 என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் இந்த கரெக்ட் ஆர்டர். ஸோ வேர்ட்ஸை மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அது கரெக்ட் ஆர்டரில் மாற்றி எழுதணும். அடுத்தது செக்ஷன் 4ல் 28th. ஸோ இதில் கொடுத்துருக்குற இந்த ரோடு மேப்பு. ஸோ ரோடு மேப்பு ஈஸியாக நீங்கள் 2 மார்க் வாங்கிடலாம். எப்படி நம்ம அந்த மேப்பு வச்சு எப்படி போகணும், அந்த ரூட்டை கரெக்டாக நீங்கள் சென்டென்ஸில் சொல்லணும். அது சொன்னீங்கன்னாவே அவ்வளோதான். இங்கே இருக்கிற அந்த ரோடு மேப்பை வச்சு நீங்கள் அப்படியே சென்டென்ஸாக மேக் பண்ணி சொன்னீங்கன்னா ஈஸியாக 2 மார்க்ஸ் வாங்கிடலாம். அடுத்து பார்ட் 3 பேராகிராஃப் செக்ஷன். அதாவது 5 மார்க்கு. 5 மார்க்கில் என்னென்னா 4 5 மார்க் கொடுத்துருக்காங்க. 4 5 மார்க்கில் 2 5 மார்க் எழுதணும்.
இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்கிரைப் த ஸ்ட்ரகிள்ஸ் அண்டர்வென்ட் த யங் சீகல் பாருங்கள் 5 மார்க்கு. இப்போ ஃபஸ்ட்டு 5 மார்க்கு ஃபஸ்ட்டில் சீகல்லேருந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது டிஸ்கிரைப் த ஃபன்னி இன்சிடென்ட் தட் கேஸ்டு the confusion in the house. Third one, highlight the factor responsible for all women Indian Navy crew to carry out their expedition. அடுத்து 32, man does change with time. What were the various changes that came about in Aditya? ஸோ இது எல்லாமே லெசன்ஸில் இருக்கிற பேராகிராஃப் கொஷின்ஸ். 4 கொஷின்லேருந்து 2 கொஷின் நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும். ஸோ 4 லெசன்னா அட்லீஸ்ட் 3 லெசன்ஸை நீங்கள் பேராகிராஃப் படிச்சிங்கனாவே 2 கொஷின் ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது வந்து போயமில் இருக்கிற பேராகிராஃபில் கொஷின்ஸு 33, 34 அண்டு 36. ஸோ இந்த 4லேருந்து நீங்கள் வந்து ஏதாவது 2 எழுதுனீங்கன்னா போதும். அடுத்து செக்ஷன் 3 என்னென்னா ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் கோகரண்ட் ஆர்டர். ஸோ 5 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 5 சென்டென்ஸ்லேயும் வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு வரும், செகண்ட் வரும், தேர்ட் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக ஆர்டர் பண்ணி எழுதினீங்கன்னா ஈஸியாக 5 மார்க்ஸ் வாங்கிடலாம். இது எல்லாமே வந்து லெசன்ஸ் இருக்கிறது தான் கொடுப்பாங்க. அடுத்தது 38 என்னென்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேராகிராஃப்லேருந்து கொஷின்ஸ் 5 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பேராகிராஃப் ஃபஸ்ட்டு நீங்கள் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இந்த கொஷின்ஸ்க்கு ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். அதாவது 37 அல்லது 38 ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து அட்டன் பண்ணிங்கன்னா போதும். ஒரு 5 மார்க் தான். ஸோ 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். அடுத்தது செக்ஷன் 4ல் 4 5 மார்க் வந்து அட்டன் பண்ணணும். ஃபஸ்ட்டு 39 என்னென்னா அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ கொடுத்துருக்கிற அந்த சென்டென்ஸ்க்கு நீங்கள் கரெக்டான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எழுதுனீங்கன்னா அதை வந்து ஈஸியாக ஒரு 5 மார்க் வாங்கிடலாம். அடுத்தது 40th என்னென்னா ரைட் எ லெட்டர் டு த மேனேஜர் ஆஃப் எ ஃபேமஸ் டெய்லி ஆர்டரிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் யுவர் ஸ்கூல் லைப்ரரி. லெட்டர் வந்து மேனேஜருக்கு வந்து நீங்கள் வந்து எழுதணும். ஸோ அது லெட்டர் ரைட்டிங். ஸோ அதை வந்து நீங்கள் ஈஸியாக வாங்கிடலாம். அடுத்தது 41 வந்து நோட்டீஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துலாம். அடுத்து 42 என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிக்சரை வச்சு நீங்கள் இந்த பிக்சரில் வந்து என்ன வந்து புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை வந்து ஒரு 5 சென்டென்ஸ் எழுதுனீங்கன்னா அதில் நீங்கள் ஈஸியாக வாங்கிடலாம். அடுத்தது 43ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம்மரி, ரைட் நோட்ஸ் அண்ட் ரைட் சம்மரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேராகிராஃப் படிச்சுட்டு நீங்கள் கரெக்டான சம்மரி வந்து எழுதணும். அடுத்தது 44 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த கொடுத்துருக்குற சென்டென்ஸில் சம் எரர்ஸ் இருக்கும், அதை கரெக்ட் பண்ணி நீங்கள் எழுதணும். ஸோ இந்த கொடுத்துருக்குற இந்த கொஷின்ஸில் நீங்கள் வந்து 4 5 மார்க் எழுதுனீங்கன்னா போதும். அதாவது 6 கொடுத்து 4 எழுத சொல்கிறாங்க. ஈஸியாக 20 மார்க் வந்து நீங்கள் வாங்கிடலாம். அடுத்தது செக்ஷன் 5ல் 45 வந்து மெமரி போயம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஈஸியாக வந்து 5 மார்க்ஸ் வாங்கிடலாம். அடுத்தது 46 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 மார்க்ஸு. அதாவது ஹின்ஸ் டெவலப்பிங் இங்கே வந்து ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து 2 ஹின்ஸ் டெவலப்பிங் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து இதை வந்து டீட்டெயிலாக பேராகிராஃபாக வந்து ஒரு ஸ்டோரியை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 மார்க்ஸு. ஸோ ஈஸியாக 46க்கு 8 மார்க்ஸ் வாங்கிடலாம். அடுத்தது 47 என்னென்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃப்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஷினுக்கான ஆன்சரை எழுதணும். என்ன பண்ணணுன்னா இங்கே போயமோட லைன் கொடுத்துருக்காங்க. அந்த போயம் லைன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கான கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் படித்து எழுதணும். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து நீங்கள் மார்க்கு வாங்கிடலாம். ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அபவ் 90 வந்து நீங்கள் ஈஸியாக வாங்கலாம். எல்லாமே வந்து ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாங்குற அளவுக்கு தான் வந்து எல்லாமே கொஷின்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து எல்லாமே புக் பேக்கில் இருக்கிறது தான் கேட்குறாங்க. அதனால் ஈஸியாக படிச்சிங்கன்னா அபவ் 90 நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா படிங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.